வார்த்தையின் மீது வாஞ்சை உள்ளவர்களுக்கு தேவன் உங்களுக்குள்ள ஆளுகை செய்வராக. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 1103, தமிழ் பைபிள். தெலுங்கு வசனத்தில் சகாலேவன் புஸ்தகம் பக்கத்தில் இருக்க பாருங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் படிப்போமா? படிக்கிறீங்களா? 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். యెహోవా సెలవిచ్చినదేమనగా, నేను మీ ఎడల ప్రేమ చూపి ఉన్నాను. అయితే మీరు ఏ విషయమందు నీవు మా ఎడల ప్రేమ చూపింపవందురు. ఏశావు యాకోబునకు అన్నకాడా, అయితే నేను యాకోబును ప్రేమించితిని. ఇదియే యెహోవా వాక్కు. ஆமென். கண்களை மூடுமனே சிறைகள் அன்பின் பரலோக தந்தையே, தகப்பனே, அப்பா பேச போற வார்த்தை நானே அப்பா, என்னுடைய வார்த்தை அல்ல தகப்பனே, உங்களுடைய நீதியின் வார்த்தையாக இருக்கிறது தகப்பனே. பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை நீரே கொடுத்து ஆளுகை செய்வீராக தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலகத்திலே தகப்பனே எங்களுக்கு அப்பா, இந்த உலகத்திலே எங்களை நடத்தக்கூடிய பாதை என்னவென்றால் தகப்பனே, உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சமின் பாதமாக இருக்கிறது தகப்பனே. அப்பா, அந்த வெளிச்சத்தின் வார்த்தையில நாங்கள் நடக்கும்படியாக நீர் ஆளுகை செய்வீராக. நீர் எங்களோட பேசுவீராக, ஆளுகை செய்யும் வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். தமிழ்ல ஒருத்தர் படிங்க. தமிழ் வசனத்தை படிச்சீங்கன்னா, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் ஆமென், ஹல்லேலூயா. இங்க நம்ம தமிழ் பைபிள்ல பார்த்தோன்னா சிநேகித்தேன் என்று சொல்றாரு. ஆனா தெலுங்கு பைபிள்ல உங்கள் மீது அன்பு வைத்தேன். அதாவது ஸ்நேகம் பெருசா, அன்பு பெருசா? சொல்லுங்க. அன்பு பெருசு. அப்ப தெலுங்கு மக்கள்லாம் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அப்ப தமிழ் மக்கள்ல ஸ்நேகிதர் இருக்கிறாங்களா? கிடையாது. டிரான்ஸ்லேஷன் அப்படியே மாறி, அந்த டிரான்ஸ்லேஷன் சொன்ன அந்த எழுதினவர் அதை கொஞ்சம் வித்தியாசமாக எழுதினார், வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்நேகிதனோட ஒரு நல்ல ஸ்நேகிதன் என்ற அந்த தலைப்பை எடுத்துக்கணும்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் உங்களுக்கு ஸ்நேகிதர் இருக்காங்க? சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பேர் பிறந்த நாள் கொண்டு இது வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, கூட பிறந்த ஃப்ரெண்டு, கூட பிறக்காத ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா? கூட பிறந்த இருக்கிறாங்க. ஆனா உங்களை சிநேகிக்கிறாங்களா? உங்களை சிநேகிக்கிறாங்களா? ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதாவது ஒரு அண்ணனா இருக்கலாம், ஒரு தம்பியா இருக்கலாம், ஒரு வெளியில யாரோ ஒண்ணு இருக்கலாம். ஃப்ரெண்டா இருக்கிறாங்களா? சிநேகிதரு கொஞ்ச நாள் இருப்பாங்க, கொஞ்ச நாள் போயிடுவாங்க. ஆனா நம்மளுடைய சிநேகிதன் எங்க என்ன சொல்றாரு? நான் உங்களை சிநேகித்தேன். நமக்கு யாருன்னே தெரியாது. ஆனா நம்ம சிநேகிக்கிறதுக்கு ஒருவர் உண்டு. ஆமென். அவர் தான் நம்மளுடைய தேவன், பிதாவாகிய யெகோவா தேவன் நம்மளுடைய சிநேகிதராக இருக்கிறார். ஆமென். அந்த சிநேகிதர் இந்த மனுஷ தரித்து கொண்டு அவருடைய வித்தாக இந்த உலகத்திலே வந்து பரிபூர்ணம் அடைந்த நம்முடைய சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். சிநேகிதனை நாம் சிநேகிக்க வேண்டும். யாரு இந்த உலகத்தில் உள்ள சிநேகிதன்? அத்தனை பேர் இருப்பாங்க. காசு இருந்தா வருவாங்க, காசு இல்லைன்னா போயிடுவாங்க. ஆனா இந்த சிநேகிதனு, வேதம் சொல்ற சிநேகிதனு, காசு இருந்தாலும் இருப்பாரு, காசு இல்லாவிட்டாலும் இருப்பாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம அந்த சிநேகிதன் வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆமென். எந்த ஒரு நமக்காக சொத்து சுகத்துக்கு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன், ஒரே வார்த்தை,
ஐ லவ் யூன்னு சொல்லுவார், ஒரே வார்த்தை. அதே முடிஞ்சிடும், அதுலயே வந்து நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஏன்னா அவர் அந்த ஒரு வார்த்தையில இந்த காலத்துல அந்த சேட்டிங் பண்றதுலயும் சரி, வேற இதுல எல்லாத்தையும் ஏதோ காரியத்துல வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை எதிர்பார்த்துக்கொண்டு சொல்ல மாட்டேறது கிடையாது. நான் உன்னை சிநேகித்தேன். தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். யாரு ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம தனிமையா இருக்கலாம், தனிமையா இருக்கிறவங்களுக்கு தான் ஒருத்தரை பார்த்தேன் நான், ஒரு கடந்த வாரத்தில் ஒருத்தர் பார்த்தேன். அவருக்கு உணவு உடுத்த உடை எதுவுமே இல்லை. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அவர் பையில பழைய பையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் குளிக்காம எல்லாமே இருக்கிறாரு. ஆனா அவருடைய வசனம் பைபிள், புது பைபிள் இங்க கையில அக்குல வச்சுட்டு பத்திரமா நடந்து போறாரு. அவருடைய விசுவாசம் பார்த்து எனக்கு ஆச்சரியமாய் போயிடுச்சு. எந்த சூழ்நிலையும் எந்த வேலையிலும் சரி அந்த வேதத்தை விடாம இருக்கிறார் பாருங்க. அவர் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, இருக்கிறதுக்கு வீடு கிடையாது, நடு ரோட்ல நிக்கிறாரு. ஆனா வசனத்துல அவர் இருதயத்துல வச்சிருக்கார். ஆமென். அப்போ சிநேகிதன் அவருக்கு இல்லையா? அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்னா ஐ லவ் யூ, அவரை பார்த்து சொன்னாருன்னு எவ்வளவு கண்டிப்பா சொல்லியிருப்பார். அவரை பார்த்து இல்லைன்னா அவர் வசனத்தை விட மாட்டாரு. வேத வசனம் அவருக்கு தேற்றதுனால தானே அவர் வசனத்தை அவரு அக்குள்ள வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. எனக்கு அதிசயமாயி போயிடுச்சு. நம்ம வசனத்துக்கு இந்த சபைக்கு பைபிள் எடுத்துட்டு வர்றதே நம்ம கூச்சப்படுறோம். யாராவது நம்மளை கிறிஸ்துவ நினைச்சிருவாங்களோ, நம்மளை ஏதாவது கேட்டுருவாங்களோ, ஒரு கூச்சமா இருக்குது. ஆனா அவர் வந்து மெயின் ரோட்ல நடந்து போறாரு. இந்த வசனத்து மேல அவ்வளவு பிரியம், தேவன் மீது அவ்வளவு பிரியம். பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு அந்த தேவன் கொடுத்த அந்த தேவன் குறித்த அந்த யோசனை இல்லாம இருக்குது. தேவன் யார் மேல இரக்கமா இருப்பாங்க? கடந்த வாரத்துல நம்ம சங்கீதத்துல தியானிக்கும், தாழ்த்தப்பட்டவர் மேல தேவன் கண் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். தாழ்த்தப்பட்டவன யாரு? எந்த வசதியும் எந்த ஒரு காரியம் அவங்க எந்த சுகமும் பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க மேல இரக்கமா இருக்கிறாங்க. ஆகவே தேவன் நமக்கு சிநேகிதராய் இருக்கிறார். அடுத்த வசனம் எப்படிங்க? யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாயாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாலும் அவருடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் மாற்றினேன். இந்த ஏசாயா யாரு? அவருடைய ஹிஸ்டரி தெரியும் உங்களுக்கு? அப்படியே வாங்க அந்த வசனத்தை அப்படியே கேளுவாங்க. ஏரோமியா நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு கர்த்தர் அவர்கள் கட்டுவார்கள், நான் இடித்தேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்று சொல்லப்படுவார்கள் என்றார். அங்க வந்து நீதிக்கு விரோதமாக கட்டுற அந்த கட்டிடத்தை குறித்து தேவன் நமக்கு விளக்குகிறார். அதாவது என்னுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற எல்லா விதமா நீங்க கட்டுங்க, எவ்வளவு கட்டுறீங்களே கட்டுங்க, நான் இடிப்பேன். என்னப்பா நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு அந்தஸ்துக்கு கட்டியிருக்கேன், நீங்க இடிப்பீன்றீங்க. அப்ப தேவன் நம்மளை சிநேகிக்கிறாரா? நம்மளை அன்பு வைத்திருக்கிறாரா? இந்த உலகத்துல நடக்கிற இந்த ஓசோன் மண்டலம் வந்து பயங்கரமான ஹோல்ஸ் பெருசா ஆகிட்டு இருக்கு. ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யம் கட்ட சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தான் நம்மளுக்கு உலகத்தை அனுப்பினார். ஆனாலும்
அதை விட்டுட்டு வேற வேற எதையோ கட்டிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இருதயத்துல பெரிய கோபுரம் கட்டுறாங்க, அவங்களுடைய இருதயத்துல பெரிய விக்கிரத்தை கட்டுறாங்க, அவங்களுடைய இருதயத்துல என்னென்னவோ எதோ செயல்படுறாங்க, பெரிய கோட்டைகள் கட்டுறாங்க. உங்களுக்கு இன்னும் விவரமா சொல்ல போனா, நான் எனக்கு இந்த உலகத்துல எனக்கு வீடு இருக்கணும், சொத்து இருக்கணும், நிலம் இருக்கணும், ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கணும், நல்ல ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கணும், அந்த ஒரு கோட்டைக்குள்ள போகிறாருன்னு தவிர தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவனுடைய இருதயத்துல இடமில்லை. தேவன் அதுக்காக சொல்றாரு, நீங்க கட்டுவீங்க நான் இழுப்பேன், நீங்க கட்டுவீங்க நான் இழுப்பேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு ஒருத்தர் ஒரு மனுஷன் மக்கள் மத்தியில நான் பேச அதிகமா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தைகளை நான் கேட்பது உண்டு. அவருடைய இருதயத்தில் உள்ள அந்த ஒரு காரியத்தை சொல்லி கொண்டு இருப்பார். நான் எவ்வளவு நேசித்தேன் என்னுடைய மகளை, என்னுடைய மகனை என்று நினைத்து கொண்டிருப்பாங்க. ஆனா ஒரே இன்னைக்கு என் கூட இல்லை என்று சொல்லி அவங்களுக்கு வேதனைப்படுவது என் கண் முன்னே நான் பார்த்தேன். ஏன் தேவனை நேசிக்கிறது இல்லை, தேவன் நம்முடைய மகனை கொடுத்தாரே அதை விட்டுட்டு அதை மறந்துட்டு அந்த பிள்ளை மேல கோட்டை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு என் மகன் தான் எனக்கு. ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். ஒரு பாஸ்டரோட ரெண்டு பிள்ளைகள் தான் ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவர் நினைச்சாரா, நீங்க தான் என்னுடைய கோட்டைகள், நீங்க தான் என்னுடைய ஸ்தலங்கள், நீங்க தான் இனிமே எல்லாத்தையும் பார்த்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் நினைச்சாராம். ஒரு ரெண்டு மகன் மேல வச்சிருக்கிறார், அந்த முழு நம்பிக்கை வச்சாராம். காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு முன்பாக அவர் மீது வைக்க வேண்டிய அன்பு, மகிமை, அன்பும் நம்பிக்கை வைக்கிறது விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு தேவன் கொடுத்த பிள்ளைகள் மீதும், அப்பா மீதும், அம்மா மீதும், சகோதரர்கள் மீதும், உலகத்தில் உள்ள சிநேகிதர் மீதும் வைக்கிறார்கள். யாரு நீங்க சிநேகிக்கிறீங்களோ அவர்களை தேவன் எடுத்துக்கொள்வார். நீங்க கட்டுவீங்க, நான் இடிப்பேன். குடும்பம் என்ற அந்த பாசத்துக்குள்ள நீங்க இருக்காதீங்க. குடும்பம் பாசம் எல்லாம் இந்த உலகத்துல டெம்பரரி சொல்யூஷன் தான், நிரந்தரமான சொல்யூஷன் கிடையாது. நீங்க தேவன் சொல்ற அந்த வார்த்தையில எவ்வளவோ அர்த்தம் இருக்குது. நீங்க கட்டுவீங்க, நான் இடிப்பேன். இந்த உலகத்துல அநேக காரியங்கள் அப்படிதான் கட்டி கொண்டே இருக்கிறாங்க, ஆனா இடிக்கிறாங்க. இந்த தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக கிடையாது, தேவனுடைய இருதயத்தை விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நீங்க கட்டுவீங்க, நானே இடிப்பேன். தேவனுடைய சித்தம் கட்டுவதுதான், இடிப்பது அல்ல. நீதிக்கு விரோதமாக இருந்ததுன்னா கண்டிப்பா இடிச்சிருவார். இந்த நாளில் தேவனுடைய வசனம் என்னன்னா, நான் உங்களை சிநேகித்தேன் ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையில எனக்கு அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஒரே வார்த்தை தான், நான் உங்களை சிநேகித்தேன். அப்படின்னா அந்த அன்புக்குள்ள எல்லாமே அடங்கிருக்கு. தேவனுடைய சமூகத்தில் நாம என்ன செய்யறோம், என்னென்ன காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம், இந்த உலகத்திலே அவரை மகிமைப்படுத்துகிறோமா, அவர் மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறதா, ஒரு ஆத்துமாக்கள் மீது நம்ம அன்பு வைக்கிறோமா, ஒரு ஆத்துமாக்களை நம்ம சிநேகிக்கிறோமா, ஒருத்தர் மீது அன்பு வைத்து அவருக்கு தேவையானதை நம்ம யோசிக்கிறோமா, அவருக்காக நம்ம ஜெபம் செய்கிறோமா, தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு ஏதாவது நம்ம செய்து ஆகணும் செய்கிறோமா, செய்கிற அந்த இறுதி நமக்கு இருக்குதா? ஆகவே தான் தேவனுடைய இறுதி இருக்குதான்னு உங்களிடத்துல நான் முதல்ல கேட்டேன். தேவனுடைய இருதயம் இருக்குதா? ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நேரம் இல்லை, நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்று இருப்போம், நாளை இல்லை. ஆனாலோ ஒரே ஒரு வார்த்தை, நாம் மரித்தாலும் சரி, அவர் ஒரே ஒருத்தர் சொல்லுவார்,
நான் உங்களை சிநேகித்தேன். இரண்டாவது வசனம் படிச்சீங்கன்னா, நீங்க கட்டுவீங்க, நான் இடிப்பேன். அதாவது நீதிக்கு விரோதமாக இருந்தனா கண்டிப்பா இடிச்சுதான் ஆவாரு. ஆறாவது வசனம் படிங்க. குமாரன் தன் பிதாவை ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்கள். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை பார்த்து கேட்கிறாரு. அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்று கேட்கிறார்களாம். தேவனையே திருப்பி கேள்வி கேட்கிறாங்களாம். நான் எப்பப்பா உங்களுடைய நாமத்தை அசட்டை பண்ணினோம் என்று. ஆனா மேல அந்த வசனத்தை பாருங்க. அந்த குமாரன் தன் பிதாவை, யாருமா இந்த உலகத்துல அப்பா மகன் கனம் பண்ணுவதை குறித்து இந்த வசனத்தை படிக்கிறோம். நீங்க கட்டுவீங்க, நானே இடிப்பேன். ஆனா இந்த வசனத்துக்குரிய ஆழம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஆழம் எந்த அளவுக்கு உள்ளோங்கி போகுது பாருங்க. இந்த உலகத்துல ஒரு என் அப்பாவை நான் மகிமைப்படுத்தணும், என் அம்மாவை நான் மகிமைப்படுத்தணும், என் கூட பிறந்தவங்களை நான் மகிமைப்படுத்தணும், அவன் மத்தியில நான் ஒரு தலையா இருக்கணும், ஒரு பெரிய ஆளா இருக்கணும், ஒரு எல்லாருக்கும் ஒரு தகப்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது கிடையாது. தேவன் உங்களுக்கு தலையா இருக்கிறாரா? இந்த உலகத்துல யாரும் அந்த மனுஷன் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. தேவன் உங்களுக்கு சிநேகிதனா இருக்கிறாரா? தேவன் உங்களுக்கு தலையாக இருக்கிறாரா? தேவனை உன்னத ஸ்தலத்திலே வைத்து பாருங்கள். அவருடைய கிருபை இன்றும் மாறாதது. எந்த வேளையிலும் சரி, எந்த துக்க நேரத்திலும் சரி, தேவனே நீரே எங்களுக்கு எனக்கு ஜீவன், நீரே எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி பாருங்க. நமக்கு தேவன் தந்த நமக்கு இந்த குடும்பத்தின் மேலும் சரி, குடும்ப பிள்ளைகளும் சரி, ஒரு தாத்தா பாட்டியும் சரி, அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி, தேவன் பார்த்துக் கொள்வார். அதை விட்டுட்டு நம்மளுடைய மனசெல்லாம் நீங்கெல்லாம் எனக்கு இவ்வளவு குடும்பம் இருக்கு, இவ்வளவு குடும்பம் பலம் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீ யாரை நேசிக்கிறீங்களோ, யார அன்பை யார் மீது ரொம்ப டீப்பா ஆழமா வச்சுக்கிறீங்களோ அவங்கள தேவனை பிரித்திடுவார். அதுக்குதான் அந்த வசனம் நீங்க கட்டுவீங்க, நான் இடிப்பேன். அவருடைய வேலை இடிக்கிற வேலை இல்லை, கட்டுற வேலை. ஆமென். அவருடைய வேலை கட்டுற வேலை. என்ன வேலை? தேவனுடைய ராஜ்யம் கட்டுவது. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எல்லாவற்றையும் விரோதமாக இருந்தேன்னா எல்லாத்தையும் அவர் இடிப்பார். ஆமென். அதனால தேவன் கொடுத்த எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். யாருமே நம்ம பிரிக்க இயலாது, முடியாது. எல்லாரும் சொந்தம் பந்தம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் என்னுடைய குடும்பம் நினைக்கணும். சொல்லுங்க, அந்த மனசு இருக்கலாம் நமக்கு. இதோ அமெரிக்கால இருக்காங்க, இதோ ஆப்பிரிக்கால இருக்கிறாங்க, அவங்களும் நம்ம கூட பிறந்தவங்க தான். என்னப்பா சொல்ற? நம்ம கூட பிறந்தவங்க தான். அவங்களுக்காக கண்ணீர் வடிச்சிருக்கணுமோ ஒரு வார்த்தை, ஒரு நாளாவது. ஆகவே தான் உங்களுக்கு ஆரம்பமே சொன்ன, உங்களுக்கு தேவனுடைய இருதயம் இருக்குதான்னு கேட்க. தேவனுடைய இருதயம் அங்க இருக்கிறவங்க நினைச்சு கண்ணீர் வடிக்கும். அந்த மனசு இருக்கிறவங்களுக்கு தேவன் அவங்க மேல இன்னும் அன்பை ஊற்றுவார். நான் உங்களை சிநேகித்தேன். ஆமென். நான் உன்னை சிநேகித்தேன். తెలుగులో படிச்சீங்கன்னா, నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. ఆ మాటకి ఇంకా ఇంకేమీ లేదు అక్కడ. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக நாம் கண்ணீர் வெடிக்கிறோமா? கண்ணீர் வடித்த ஒரு நாளாவது உண்டா? தேவ ஆவியர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கார். பிரியமானவர்களே, நான் எடுத்துக்கொள்ளுங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேண்டு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. தமிழ ஒருவேளை படிக்கிறீங்களாமா? எடுத்துக்கிறீங்களா? கொலாசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். మీరు ప్రభువైన క్రీస్తు యేసును అంగీకరించిన విధముగా ఆయన యందు వేరు పారిన వారై ఇంటి వలె కట్టబడుచు మీరు నెరవేర్చుకున్న ప్రకారముగా విశ్వాసమందు స్థిరపడబడు కృతజ్ఞతాస్తుతులు చెల్లించుటయందు విస్తరించుచు ఆయన యందు ఉండి నడుచుకొనుడి. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது அவர் போல நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். இந்த வசனத்துல அவரை போல நடக்க வேண்டும் என்று சொல்றாங்க, நமக்கு எச்சரிக்கை செய்யறாரு. இந்த உலகத்துல அநேக காரியங்கள் பாஸ்டரும் கூட சரி, நாங்க இந்த வார்த்தை கூட இன்னும் எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னீங்கன்னா, போதிக்கப்படுகிறவருக்கு முதல் உதாரணம். ஆமென். இயேசு இந்த உலகத்துல என்னவா இருந்தாரு? ஒரு போதகரா இருந்தார், ஒரு ரட்சகரா இருந்தார், ஒரு டாக்டரா இருந்தார், எல்லாமே இருந்தார், ஒரு நீதியா இருந்தார், ஒரு வக்கீலா இருந்தார். ஒரு ஆதாமுக்கு இப்ப இன்னைக்கு வக்கீலு எல்லாமே எல்லாம் படிச்சு தன்னைத்தானே பிரிச்சுக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஆதாமுக்குள்ள அடங்கி இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? வக்கீல படிக்கிறாங்க, போலீஸா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ்ல இருக்கிறாங்க, மேதாவி பெரிய அறிவாளியா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருடனா இருக்கிறாங்க, அப்புறம் நல்ல காரியங்கள் எல்லாமே ஒரு தனியா ஒரு ஒரு காலேஜ்ல போயிட்டு 3 வருஷம் கோர்ஸ படிச்சுக்கிறாங்க. படிச்சுட்டு ஒரு இன்ஜினியர் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகுறாங்க, தனித்தனியா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரு ஆதாமுக்குள்ள அடங்கி இருக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஆதாமுக்குள்ள இருந்துதான் இத்தனை பேரும் வெளியே வந்தாங்க. இத்தனை பேரையும் தேவன் ஆதாமுக்குள்ள வைத்தாரு. அப்ப தேவன் நம்ம இது வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெருசு! அவரை நம்மளை சிநேகிக்கிற அந்த அன்பு ஒரு அளவு இல்லாதது. அதாவது அணுவணுவா நம்மளை ருசித்து நம்மளை படைச்சார். நாம என்னவோ அந்த ருசி இல்லாத ஆகாரம் போல நம்ம இருக்கிறோம். நம்ம கசப்பான ஆகாரமாக மாறி விடுகிறோம். நம்மளுடைய சிந்தனையில் விரோதமாக செயல்பட்டு தேவனுக்கு முன்பாக தேவனுடைய அன்பு இல்லாம இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே அம்மா மகனை பார்த்து என்னை சிநேகிக்கல என்று சொல்றாங்க. கிடையாது. எல்லாருக்கும் நீதி உண்டு. எல்லாருக்குள்ள நீதியின் செயல்பாடு கண்டிப்பா இருக்கு. இல்லாம இருக்க தேவன் அவர்களை கேள்வி கேட்பார். நீ என் மீது வைக்காம அன்பு அவர்கள் மீது ஏன் வைச்ச? அவங்க அழுவும் போது பல பிள்ளைகளை பறி கொடுத்த பொழுது தெரியும், ஐயோ மகன் போயிட்டானே, மகள் போயிட்டு மாறாட்சிட்டு இருக்கும். ஆனா தேவன் உங்களை கேட்பாரு, நீ யார் மீது அன்பு வைத்தான்? நான் உன் மீது அன்பு வைத்தேன், நீ என் மீது அன்பு வைத்தாயா என்று கேள்வி கேட்பார். ஒருவேளை தேவன் மீது நீங்க அன்பு வைத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த உலகத்துல அருளப்படும், கொடுக்கப்படும், எல்லாமே செயல்படுத்தப்படும் இயேசு நாமத்தினால. உங்களுடைய உங்களுடைய இருதய வாஞ்சி நிறைவேற்றப்படும். நம்மளுடைய இருதயம் யார் மேல இருக்கணும்? தேவனுடைய இருதயமாக செயல்பட வேண்டும். ஆமென். இந்த உலகத்துல நம்மளால இருக்க முடியலப்பா, காசு தான் நம்மளால எல்லாமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல எதுவுமே நம்மளால செய்ய முடியலப்பா, இந்த உலகத்துல காசு இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலையே என்ற இருதய வாஞ்சியத்தோட இருக்கிறீங்க. யாராவது உதவி செய்வாங்களா? ஆனா தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு காசு பணம் தேவையே கிடையாது. இந்த உலகத்துல காசு பணம் நம்பிதான் இருக்கிறாங்க.
தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது அல்ல. யார் மேல காசு நீ ஒருவேளை நீங்க காசே தான் கடவுள் நினைச்சீங்கன்னா அதை இடிக்கப்படும் இயேசு நாமத்துல. அதான் சொல்றாரு, நீங்க கட்டினீங்கன்னா நான் இடிப்பேன். நீதிக்கு விரோதமான கட்டடங்கள் நிறைய அல்லது இதெல்லாம் கட்டடம் தான். அதெல்லாம் எல்லாமே நம்ம எல்லாம் மனசுல கோட்டை கட்டிச்சிருப்போம், நிறைய கோட்டை. ஒரு சின்ன மகனுக்கு ஒரு நல்ல ஒரு இது, ஒரு பெரிய பெரிய மகனுக்கு ஒரு நல்ல இடம், ஒரு இவங்களுக்கு அவனுக்கு அதாவது எல்லாமே சொத்தை பிரித்து ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க. நீங்க கட்டுவீங்க, நான் இடிப்பேன். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிரயாசப்படணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? இயேசு செஞ்ச வழி, இயேசு நமக்கு போதித்தபடியே நம்ம செய்யணும். இயேசு போதிக்காதபடி நம்ம செய்யக்கூடாது. ஆமென். இயேசு இந்த உலகத்துல என்னென்ன செய்தார்? அவரை ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே என்ன நம்ம ஏற்றுக்கொண்டோம்? இந்த உலகத்துல சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டோம், அச்சராக ஏற்றுக்கொண்டோம், ஏற்றுக்கொண்டபடியே செய்ய கடவுள். ஆமென். அடுத்த வருஷம் அவருக்குள் வேர் கொண்டவர்கள். இந்த வசனம் எடுத்து நீங்க தியானிச்சுன்னா, அவருக்குள்ள வேர் கொண்டு வரனா, இந்த உலகத்தில் அநேக வேர்கள் உண்டு. எல்லா வேர்களும் கசப்பா இருக்குது. கிறிஸ்து இயேசுக்குள்ள அந்த வேர் ஊன்றி இருக்கும் பொழுது அந்த அந்த ரசத்தை அந்த ஆகாரமும் நம்ம உண்ணும் பொழுது பிதாவான தேவனுக்கு மகிமையை அடையும்படியாக இருக்க முடியும். ஆமென். அப்போ அந்த வேர் கொண்டவர்களாக நாம் இருக்கணும். பாருங்க, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தினால் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அது பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோட பெருகுவீர்களாக. நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் ஐயா, யாராவது பார்த்தோன்னா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் எதுக்கு சொல்றீங்க? ஸ்தோத்திரம் எதுக்கு சொல்றீங்க? ஸ்தோத்திரம்னா மனுஷனை பார்த்து எதுக்கு என்ன ஸ்தோத்திரம் சொல்றீங்க? தேவனுக்கு மகிமை சொல்லணும், பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். ஸ்தோத்திரம்னு ஏன் சொல்றீங்க? இங்க என்ன பண்றது? இங்க இந்த வசனத்தை என்ன சொல்றது? வசனத்தை வாசிங்கம்மா. 7ஆம் வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட நன்றியோடு அதுல பெருகணும். மனுஷனை பார்த்து நம்ம ஸ்தோத்திரம் சொல்லலாமா? இந்த உலகம் என்னென்ன இந்த மாதிரிலாம் போதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரத்தை மனுஷனை பார்த்து ஸ்தோத்திரம் ஏன் சொல்லிட்டு இருக்கோம்? நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கும்போது கூட அவங்க அவங்களோட ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண் வஸ்திரம் கட்டிட்டு சபைக்கு போறவங்க அது அவங்களுக்கு அறியாம செய்யறாங்க. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ளுங்க சொல்லுங்க. நன்றி உள்ள இதயத்தோடு. மனுஷனை பார்த்து சொல்லக்கூடாது அந்த ஸ்தோத்திரன்ற வார்த்தைக்கு. தேவனை மகிமைப்படுத்துன்ற இந்த வார்த்தையை மாத்திரம் தான் சொல்லணும். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்கன்னா நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லுங்க. அப்ப அப்படியாவது தேவனுடைய மகிமை வரும்ல. ஸ்தோத்திரம் சொன்னா எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? ஸ்தோத்திரம் என்ன அர்த்தம்? தேங்க்ஸ் தானே. தேங்க்ஸ் எதுக்கு? முகத்தை பார்த்து தேங்க்ஸா? நம்ம ஒரு வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இது வார்த்தை தானா? இது தேவன் வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை தானா? அந்த உணர்வு நமக்குள்ள ஏன் வரமாட்டேங்குது? நாவில தான் வச்சிருக்கிற எல்லா அதிகாரமும் நமக்கு. அந்த வசனத்தை பாருங்க, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில். அப்போ இங்க யாரு வராங்கன்னா போதிக்கப்படுகிறவர்கள் வருகிறார். எத்தனை பேர் இந்த உலகத்துல போதிச்சாங்க நீதிக்கு விரோதமாக?
ஐயா மனுஷனை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லு, பாஸ்டரை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லு. வருவாங்க, இதெல்லாம் நியாயத்தீர்ப்புல இருக்கு, வருவாங்க. வசனத்துக்கு விரோதமாக எத்தனை பேர் காரியங்களை செய்யறாங்களோ, இன்னென்ன போதிக்கப்பட்டவங்க இவங்க ஐயா, இவங்க மாத்திரம் இல்ல, பாஸ்டர் மாத்திரம் கிடையாது. பாஸ்டருக்கு நிறைய இருக்குது கொஸ்டின், அது வேற மாதிரி போகும். அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன போதிச்சாங்க, என்ன செஞ்சாங்க? போதிக்கப்பட்டபடியே அறுவடை செய்யப்படுவார்கள். உங்களுக்கு புரியுகிற சொல்றது வார்த்தை புரியுங்களா உங்களுக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே என்னன்னு ஏற்றுக்கொண்டீங்க சொல்லுங்க? ரட்சகராகவும் சகோதரனாகவும் ஆமென் தேவனுடைய தூதராகவும் ஏற்றுக்கொண்டோம். இந்த வசனம் இந்த உலகத்திலே இருக்க லூக்காவின் சுவிசேஷத்தை முழுவதுமாக படிங்க. தேவனுக்கு விரோதமாக இருந்ததுன்னா அது செயல்படாது. தேவனுக்கு உட்பட்டு, தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு இருந்தாதான் அது செயல்படும். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களும் அது தேவனுடைய நீதி இருக்குதான் நம்ம பார்க்கணும். தேவனுடைய நீதி இருக்கும் பொழுதுதான் அங்க தேவன் முன்பாக அந்த வெளிச்சமாக தேவன் நமக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு போன வாரத்துல என்ன ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இப்படி தட்டிட்டார். நான் பேசுற வார்த்தையில நான் தமாசதான் ஒரு ஜாலியா ஒரு கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியாது அவர் என்ன அடிச்சாருன்னு சொல்லிட்டு. அவரு சொல்றாரு, நான் உன்னை அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு. ஏன் அடிச்சாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய கொஞ்சம் தள்ளி வந்த பிறகு கண் கலங்கிச்சு. கண் கலங்கின பிறகு ஏன் அடிச்சாருன்னு சொல்லும் பிறகு கைகளை உயர்த்தி தேவனுக்கு கண்ணை திறந்துட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி அவர் வெளிச்சமா இருக்கிறார். நம்மளை தொட்ட யாரு என்னவா இருக்கு? தேவனுடைய கருவிலேயே தொட்டது போல. அப்போ தேவன் நம்ம மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டது ஒரே ஒரு வார்த்தை, மன்னிச்சிருங்க, ஒரே வார்த்தை. அவருக்கு முன்பாக அவர் தெரியாம அடிச்சுட்டாரு என்ன, அவர் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ஷணமே அவருக்கு முன்பாக நான் கேட்கிறேன். பிதாவானவரை நான் பார்க்கிறேன் கண்ணுக்கு முன்னாடி. கண்ணால ஐயா பிதாவை பார்க்க முடியல என்ற வசனத்துல இருக்கு. நீ எப்படியா பார்த்த? தேவனுக்குள்ள வளருங்க. அதுக்காக படிச்சு சொல்றது, தேவனுக்குள்ள வளருங்க, தேவனுக்குள்ள பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தில் நிரம்பி தேவனுடைய சமூகத்தில் இருங்க. இந்த உலகத்தின் காரியம் நமக்குள்ள இருந்துன்னா அவர் நம்மை நேசிக்க முடியாது. உண்மையில அன்பா இருக்கிறது ஒரே வார்த்தை தான் சொல்றாரு. உன்னை நேசிக்கிறான்னு சொல்றாரு, உன்னை சிநேகித்து தானே சொல்றாரு, வேற எதுவுமே சொல்லலையே. அப்புறம் ஏன் நேசிக்க மாட்டேங்க? எனக்கு ஏதாவது பிரோஜனம் இருந்தாதான் நான் உன்னை நேசிப்பேன்னா அவர் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. எனக்கு ஏதாவது கிடைச்சதா சபைக்கு வந்தா ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன், கண்டிப்பா தரவே மாட்டேன்மா. ஐயா உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா அந்த மாதிரி என்ன இருந்தா தயவுசெய்து விட்டுருங்க. அவர் அந்த மாதிரி என்னுடைய தேவன் அந்த மாதிரி இல்லை. அவர் நம்மை ஆதியிலே நம்மை நேசித்து உருவாக்கி அனுப்பினார். எல்லாவற்றைக்கும் மேல நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்றார். ஒரே வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை இந்த உலகமே அடங்கிருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற நமக்கு இந்த உலகத்துல தேவன் மாத்திரம் தான், நானும் என் தேவன் மாத்திரம் அந்த தேவனுடைய இருதயம் கொண்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம யாருக்காகவும் இல்லை. நம்ம அநேக காரியங்களினால நம்மளுடைய வார்த்தைகளை தவறு விட்டுருவோம். அதற்கு உயிர் உண்டு. கெட்ட வார்த்தைக்கும் உயிர் உண்டு, நல்ல வார்த்தைக்கும் உயிர் உண்டு. எப்பா எந்த நேரத்துல வாயை திறந்தாப்பா, அவன் வாய் வரலாம், நார வாய்ப்பா, என்ன வாய்ப்பா அது, வாயை வச்சுட்டு போயிட்டாப்பா கிடையாது. நீங்க நம்ம அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்லணும், இன்னும் முழு மனசு இந்த வார்த்தையை சொன்னோம். தேவனுடைய ஆவியர் நமக்குள்ள இருக்கிற, தேவனுடைய ஆவியும் நமக்குள்ள இருந்ததுன்னா அந்த வார்த்தையினால அது அங்க நிறைவேறும். தேவனுடைய இந்த அசுத்தாவியோட இருந்தீங்கன்னா அந்த ஆவி செயல்படும். நம்ம எந்த வார்த்தை வசனம் இயேசு என்ன சொன்னாரு, நீங்க எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது கட்டவிழ்க்கப்படும், எதை கட்டுகிறீர்களோ அதை
கட்டப்படும். அப்ப நம்ம எதை கட்டணும், எதை கட்டக்கூடாது சொல்லுங்களேன். எதை கட்டணும், எதை கட்டக்கூடாது? விசுவாசத்தை தவறுதலா கட்டுறோம். தேவனுக்கு நீதிக்கு விரோதமாக நம்ம கட்டுறோமா? நீதிக்கு விரோதமான காரியங்களை நம்ம கட்டி ஜெபிக்கணும். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஐயா பிசாசை நிர்மூலம் செய்யாதீங்க. ஒரு யூடியூப்ல இதை பார்த்தேன் நான். கட்டாதீங்க, பிசாசை கட்டாதீங்க. பிசாசை அப்போ எஸ் நான் அவனோட சொல்லு போயிட்டு எங்க வரும் உங்களுக்கு? பிசாசோட புத்தி சொல்றேன் உங்களுக்கு. நீ வீட்டுல ஒரு கருவாடோ ஒரு மீனோ வச்சுக்கிறீங்க, உங்க பக்கத்துல வச்சுக்கிறீங்க. பூனா அங்க சுத்திட்டு இருக்குது. ஏய் சு ஏய் சு போனா போ சொன்ன போமா மியாவ் மியாவும் கத்தும். கத்தி கத்தி என்ன வரும்? சுத்தி சுத்தி வரும். ஏ பிசாசே போ, ஏ போ போனா அவனுடைய காரியங்கள் இருதயத்தில் வச்சிருந்தா அவன் என்ன பண்ணுவான்? சுத்தி சுத்தி தான் வருவான். எக்ஸாம்பிள் பூனை. பூனையோட சிந்தி எங்க எல்லாம் எங்க இருக்கும்? இங்க இருக்குது. பூனைக்கு என்ன? அந்த கறி மீனை சாப்பிட்டு ஆகணும். லைட்டாக டேஸ்ட் பண்ணி ஆகணும். டேஸ்ட் பண்ணனா அது போகவே போகாது. அதோட மனசு அந்த மாதிரி. ஆனா பிசாசு கூட இருதயத்தோட அவனுடைய இருதயத்தை இப்படிதான் இருக்கும். அப்போ போதகர்கள் இந்த மாதிரி எல்லாம் போதகர்கள் போதிச்சா எப்படி இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் வரும்? எனக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை வேணும், நல்ல இடத்த வேணும் ஆசைப்பட்டா தேவனுடைய இருதயம் இல்லாம இருந்ததுன்னா எப்படி தேவனுடைய ராஜ்யம் கட்ட முடியும்? தேவன் எப்படி அவர் இறங்குவாரு? கட்டுறது உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கிறேன். அவருக்கு இருந்தும் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன். நீங்க செயல்படலையே. நீங்க நாம எங்கெங்க நம்ம எதை செயல்படுறோம், எதை கட்டுறோம், எதை கட்டல. தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு தடையாக யார் இருக்கா? படிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவள் ஆதி முதற்கொண்டு மனுஷனை கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தையே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். உங்களுக்கு புரியுங்களா? இப்ப புரியுங்களா உங்களுக்கு? இந்த உலகத்துல பொய்க்கு பிதா இருக்கிறான். அவனுடைய காரியங்கள் நம்மளுடைய இதயத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்? தன்னோட சொந்த காரியங்களை பற்றி தான் பேசிட்டு இருப்பான். தனக்கு லாபமானது எல்லாவற்றையும் தான் செயல்படுத்திட்டு இருப்பான். தேவனுக்கு விரோதமான ஆத்துமக்கள் பிரிக்கிறத பத்தி தான் செஞ்சுட்டு இருப்பான். தேவனுடைய ஆத்துமக்கள் பிரிப்பது எப்படி? குடும்பத்திலே விரிச்சல் உண்டாக்குவது, குடும்பத்திலே சண்டை சச்சரவு எல்லாத்தையும் வளர்ப்பது, ஒருவனை நிம்மதி இல்லாமல் செயல்படுவது, செயல்படுத்திக் கொண்டே இருப்பது, ஆத்துமாக்களை திருடி கொண்டு இருப்பது, இவைகள் படி செயல்பட்டு கொண்டிருந்தனா எப்படி? மல்கியா புஸ்தகத்துல அந்த 4ஆம் வசனத்துல படிச்சது என்ன படிச்சோம்? நம்ம அப்பா பிள்ளையும் மகிமைப்படுத்துறாங்க. அப்ப அப்பாவோட காரியம் என்ன இருக்குது? ஒருத்தனை அடிச்சு மெதிச்சு பெரிய ஒரு டான் ஆகிக்கிறது. அதே மாதிரி ஒரு பிள்ளைய அந்த மாதிரி தான் ஆக்குறான். பிள்ளைய அதை பார்த்து கத்துக்கிறான். அப்படியே அப்படியே சைக்கிள் சர்க்கிள்லாம் இருந்ததுன்னா, சர்க்கிள் அப்படியே வளர்ந்து கொண்டு வந்ததுன்னா தேவன் என்ன செய்வாரு? நீங்க கட்டுவீங்க, நான் இடிப்பேன். ஆமே. அப்போ இந்த உலகத்தில் ஒரு பிசாசம் நம்ம என்ன செய்யணும்? கட்டி ஜெபிக்கணும், அழிக்கணும், அழிக்க ஜெபிக்கணும். ஐயா ஆத்மாவை நம்ம அழிக்கலாமா?
முதல்ல நீங்க செயல்படுங்க, அவர் செயல்படும். செயல்படுத்துவதற்கு இருதய வாஞ்சியை, தைரியத்தை கொண்டு வாங்க. ஆழ்ந்த நம்பிக்கை, விசுவாசத்தை கொண்டு வாங்க. இந்த உலகத்துல அவங்க வார்த்தைகளை சும்மா நம்ம பேசிட்டு போவது கிடையாது. இயேசு செயல்பட்டார். வேர் கொண்டவர்களாக இந்த கொலாசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 6, 7 வசனம் என்னமோ சொல்லுது, அவருக்குள்ள வேர் கொண்டு இருக்கிறோமா? வேர் கொண்டு இருக்கிறோமா? நீதியின் நம்பிக்கை பற்றி கொண்டு இருக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு அந்த இறுதிய வாஞ்சி இருக்குதா என்று நாம யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம யாரை மகிமைப்படுத்த நம்ம இந்த உலகத்துல வாழல. இந்த உலகத்துக்கு இருக்கிறவங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு இப்போ இவனுடைய காரியங்கள் எல்லாமே இருந்ததுன்னா அந்த பூனையை போலதான் இருப்பீங்க. பூனையை போலதான் சுத்தி சுத்தி வருவான். அவனுடைய காரியங்கள் இல்லாத பொழுது அவன் கிட்டே வர மாட்டான். அவனுக்கு பூனைக்கு அந்த கவுச்சு வாசனை அந்த அடிச்சுட்டே இருக்கும். நீங்க என்னதான் ஒளிச்சு வச்சாலும் சரி, இந்த மூலையில வச்சாலும் சரி, அது கண்டிப்பா சுத்தி சுத்தி தான் வரும். ஆகவே பிசாசு குணம் இல்லாதவர்களா இருக்க வேண்டும். தயவுசெய்து சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஆத்மா உங்களோட சரீரத்துக்குள்ளே இருக்குது, ஒளிஞ்சிட்டு இருக்கு, தெரியல. ஆனா ஒரு நாள் அந்த ஆத்மாவோடு நீங்க வாழும் போதுதான் அது நம்ம தேவனுக்கு முன்பாக வெளிச்சமுள்ள அந்த ஆத்மாவா இருக்குதா இல்லையா என்று அப்போ தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு காலங்களிலே தேவன் மகிமைப்படுத்துவார், மகிமை அடைய முடியும். அதுக்கப்புறம் ஐயோ இந்த பிசாசனுடைய இந்த காரியங்கள் எல்லாமே என்னுடைய ஆத்மாவில கலந்துச்சுன்னு நம்மளுடைய ஆத்மாவில கலந்துச்சுன்னு அது எடுக்க முடியாது. அந்த காரியங்கள் சித்தையில சேர்ந்துச்சுன்னா, ஆவியில கலந்துச்சுன்னா எடுக்க முடியாது. அது ஒரு நரக வாழ்க்கை. நரக வாழ்க்கை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு இரிட்டேஷனான வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு மனிதன் தலையை பித்தி கொண்டு எங்கேயாவது ஓடி போடலாமா, எங்கேயாவது என்ன பண்ணிடலாமா என்ற ஒரு நரக வாழ்க்கை. அந்த வேதனை ஆத்மாவிலே வந்து நிற்கும். அப்பொழுது நம்ம இந்த சரீரம் தேடலாலும் கிடைக்காது. இந்த சரீரம் விழுந்த பிறகு ஐயோ நான் மறுபடியும் அதை வந்து நான் இயேசு கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமே என்று அந்த இருதய வாங்கி இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுமா. ஐயா கேளுங்க, கேளுங்க. கிறிஸ்துக்குள்ள வேர் கொண்டவர்களே கேளுங்க. ஆத்மாவுக்குள்ள அந்த சுத்திகரிப்பு நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலும் சரி சுத்திகரிப்பு. தகப்பனே நீர் என்னை மன்னியும். ஐயா தவறு செய்ய மனுஷனு கிடையாதுங்க, தவறு செய்யலாம். தகப்பனே என்னை மன்னியும். ஒரே ஒரு மனசு அந்த முழு இருதயத்தோடு கைகளை கூப்பி தேவனுக்கு முன்பாக தேவனே என்னை மன்னியும் என்று நாம மன்றாடி கேட்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவை தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்ப தேவன் ரட்சிக்கிற அவர் எவ்வளவு இரக்கமும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்கள். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தினால் நாம் அடிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எல்லாம் ஐஸ்வர்யவான்கள். நம்மளாம் கொடுத்து வச்சவங்க. தேவனுடைய ஆவினால நம்ம உன்னத ஸ்தலம் இருக்கிறவங்க. எப்படி பணக்காரங்க அவங்களுடைய சித்தையில பார்த்தா நம்ம கேவலமா இருக்கிறோமோ, நம்ம ஆவியில அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். தேவனுக்கு முன்பாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த பணக்காரன் இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம கால் பாதத்தில் இருப்பான், ஆப்போசிட்டா இருக்கும். அதுதான் அந்த பிசாசானவன் இந்த உலகத்தில் இருக்க பிதாவானவன் என்ன செயல்பட்டுருக்கிறான். அவனுடைய காரியங்கள் நமக்குள்ள இராதபடிக்கு. அந்த கீழே வசனம் படிங்க, நான் முடிச்சிடுறேன், நேரம் முடிஞ்சிடுச்சு. நான் உங்களுக்கு సత్యத்தை சொல்லுகிறபடியால் నేను సత్యమునే చెప్పుచున్నాను కనుక మీరు నన్ను నమ్మరు. நீங்கள் விசுவாசிக்கிறதில்லை. உண்மைதான் சொல்றேன், நீங்க என்ன நம்பதில்லை. இயேசு இப்படிதான் அப்படியே அடிச்சுக்கினாரு. இந்த 3 நாள் சொல்லி 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 இன்னும் சொல்றேன், மக்களே கேளுங்க, மக்களே கேளுங்க, ஆத்து மக்களே கேளுங்க, கேளுங்க கேளுங்க சொல்றாரு 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 சொல்லிக்கொண்டே இருப்பாரு. ஆமென். உங்களுடைய இருதயம் தேவனுடைய இருதயம் மாற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பார். சொல்லிக்கொண்டு வருவாரு. லாஸ்டா ஆத்மா ஃபைனல் வரும்போதுதான் ஆத்மா क्वेश्चन மார்க் வரும். லெஃப்டா ரைட்டா உங்களுக்கு புரியுதுங்களா?
சொல்லுங்க. ரைட்டா லெஃப்டா என்ன அர்த்தம்? ரைட்டா லெஃப்டானா என்ன அர்த்தம்? வெளிச்சமா இருளா? ரைட் சைடு நம்மளோட இருதயத்துல வெளிச்சமானவர் எங்க இருக்கிறாரு? ரைட்ல இருக்கிறாரு. இருளானவர் எங்க இருக்கிறான்? லெஃப்ட். ரைட்டா லெஃப்டா? உங்களுக்கு புரியலப்பா? ரைட்டா லெஃப்ட் சொல்லும் போது ரைட்டர் தான் சொல்றீங்க. நான் ரைட்ல இருக்கீங்களா இல்ல லெஃப்ட்ல இருந்துட்டு நான் ரைட்ல இருக்கேன்னு சொல்றீங்களா? இல்ல ரைட்ல இருந்துட்டு லெஃப்ட்ல இருக்க சொல்றீங்களா? சின்ன வயசுல விளையாடு அதெல்லாம் வருதா மைண்டுக்குள்ளே உங்களுக்கு? ரைட்டா லெஃப்டான வருதா? அப்போ இந்த ரைட்லயே இந்த லெஃப்ட்லயே இவ்வளவு வேல்யூ இருக்குது, இவ்வளவு மகிமை இருக்குது. நான் உன்னை சிநேகித்தேன் என்ற அந்த வார்த்தையில எவ்வளவு மகிமை இருக்குது. நான் உங்களை சேவித்தேன், உங்களை ரட்சித்தேன். நான் இந்த உலகத்திலே உங்களுக்கு ரட்சகராகவும் உங்களுக்கு பிதாவுமாக நான் இருக்கிறேன். நான் உங்களுக்கு சகோதரனாக நான் இந்த உலகத்துல இருக்கிறேன். அப்போ அந்த இருதயத்துல இப்போ கூட அந்த மனம் மாற்றம் வரலனா அப்போ எப்போ மனம் மாற முடியும்? ஐயா நான் சொல்லி நீங்க எதுவும் மரம் மாறாதீங்க. நீங்க உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் உத்தரவாதம். எப்படி? நீங்க உங்க ஆத்மாவுக்கு நீங்க தான் கேரண்டி. ஐயா அவர் சொன்னாரியா, இவர் சொன்னாரியா, அவர் சோத்திரம் சொன்னாரியா, நான் அதனால நான் சோத்திரம் சொன்னதே கிடையாது அதுன்னு சொல்லிட்டேன். ஐயா உனக்கு யாருமா உன் மனுஷனை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றது? ஐயா இந்த போதுகிறது. ஐயா தேவன் கேட்கறது கேள்வி இல்லை. உனக்குள்ள என்னோட ஆத்மா என்னுடைய ஆவியானவர் என்ன செய்யுது? என்ன கேள்வி கேட்டார்? தேவனுடைய நீதி இருக்குதா? தேவனுடைய ஆத்மா தரித்து கொண்ட அந்த நீதி நமக்கு நம்ம மீது இருக்குதா? தேவனுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டியே, தேவனுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டியே, அந்த அதன்படி நீ மேற்கொண்டவனாக நீ நினைத்திருந்தியா, செயல்பட்டியா என்று கேட்க ஆத்மா குறித்து கேள்வி கேட்கும் பொழுது பிளைட்ல போகும்போது எல்லாம் ஒரேடியா போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க கட்டி உங்க இஷ்டத்துக்கு மேல பறக்க விடுவீங்க. நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? போனவன் என்னென்ன சிந்தையினால இருந்தானோ, ஐயா நான் வெளியூர் போயிட்டு நான் ஒரு நல்ல ஒரு பங்களா வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், அந்த எண்ணம் இல்லாம இருந்திருக்குமா? சொல்லுங்க. என் குடும்பத்தை நல்ல ஒரு இடத்துல ஒரு நல்ல ஸ்தானத்துல வைக்கணும், ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும், அந்த ஆசை இல்லாம இருந்திருப்பாங்களா? நீங்க எல்லாம் கோட்டை கட்டி போயிட்டே இருப்பீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. அதுதான் வசனம் சொல்லுது. நீங்க கட்டுவீங்க, நானு இடிப்பேன். ஏன்னா அதிகாரம் யாருக்கு இருக்குது? இந்த உலகத்தை அந்த சராசரங்களை படித்திருக்கிறாங்க தேவனுக்கு அதிகாரம் உண்டு உண்டு உண்டு. அப்ப வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டு கோட்டின்ற கத்தினார். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் கட்டப்பட்டதுனால நாம அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாக காரியங்கள் செய்தோமானால் தயவு செய்து தேவனுக்கு முன்பாக மன்றாடி உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே, தேவனே என்னை மன்னிய, உங்களுடைய இருதய